ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கோயம்புத்தூருக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணித்ததாக மத்திய அரசை கண்டித்து மத்திய வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களுக்காக செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண் வணக்கம், என்ன நடக்கிறது, விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நேற்று அதனை ரத்து செய்திருந்தது. இந்த அறிவிப்பு என்பது கோவை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் கடந்த முறை இதே போன்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்த அந்த பரிந்துரையை ஏற்கனவே மக்கள் தொகை போதிய அளவிற்கு இல்லை என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து மத்திய அரசு அந்த திட்டத்தை புறக்கணித்திருந்தது. அதைத் தொடர்ந்து மீண்டும் தமிழக அரசு தரப்பிலிருந்து அழுத்தம் தரப்பட்ட நிலையில தான் நேற்றைய தினம் மீண்டும் இந்த கோவை மெட்ரோ ரயில் திட்டம் என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் என்பது கோவை மக்களை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைய தினம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் என்ற அமைப்பினர் கோவை பந்தய சாலை பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இவர்கள் போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் அந்த பகுதியில் அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். காவல்துறையினர் இவர்களை தடுத்து போராட்டத்தை கைவிடுமாறு ஏற்கனவே வற்புறுத்திய நிலையில இவர்கள் தொடர்ந்து தங்களது மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்திருக்கிறார்கள். சுமார் 30க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ஈஸ்வரன் தலைமையில தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் எட்டியது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அருண். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.